ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மஸ்கட்டில் அதுவும் ரூவியில் இருக்கிற தொப்பி பாப்பா பிரியாணி ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்திருக்கோம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து மேபி ஒரு 2 மந்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி. ரூவியில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நல்ல ரஷ் இருக்குது. நம்ம வந்து ப்ரேயர் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டதுனால இப்போ கொஞ்சம் டேபிள் ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. போனதுமே ஆர்டர் எடுத்துக்கிட்டாங்க. குயிக்காக ஆர்டர் எடுத்து முடித்ததுமே இந்த கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ரைத்தா, கேசரி கொண்டாந்து வச்சுட்டாங்க. இதுதான் வந்து மெனு கார்டு. இங்கே வந்து ஒரு ஆஃபர் வந்து அன்லிமிட்டெட் போயிட்டு இருக்குது. நார்மல் ப்ரைஸ் 2.5, பட் 1.9க்கு பிரியாணி, ரைத்தா, கத்திரிக்காய், எக்கு, ஒரு ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. நம்ம வந்து அந்த அவங்க கொடுக்குற குவான்டிட்டிக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நம்ம ரைஸ் வேணுன்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். நல்லா தாராளமாக சாப்பிட்றவங்க வந்து அன்லிமிட்டெட் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி சிங்கிள் வந்து 1 ரியால் 600, மட்டன் சிங்கிள் வந்து 1 ரியால் 900 பைசா. ஒர்த்து தான். ஓரளவுக்கு ரேட் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. பட் நிறையா வெரைட்டி போட்டிருக்காங்க. பட் எல்லாம் கிடைக்குதான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா சிக்கன் மட்டன் தான் நார்மலாக வந்ததுமே எல்லோரும் ஆர்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கெட் பிரியாணி காம்போஸ் கூட நம்ம வாங்கிக்கலாம். ஒரு 5 பேருக்கு 7 பேர் அந்த மாதிரி நிறையா பேர் இருக்குன்னா நம்ம பக்கெட்டில் கூட வாங்கிக்கலாம். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி மெனு கார்டில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி, மட்டன், சிக்கன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் சிக்கன் பிரியாணி தான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். இதில் எப்படி வந்திருக்கு பாருங்கன்னா, ஒரு எக்கு, 3 பெரிய பெரிய சிக்கன் பீஸ் வந்தது. ரைஸ் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக பாஸ்மதி ரைஸு, ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி. பெரிய பீஸாகவே ஒரு 3 பீஸ் சிக்கன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரைஸோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா பவுல் சைஸ் பார்க்க பெருசாக இருக்குது. ஓரளவுக்கு டீசென்ட் குவான்டிட்டி தான் இருக்குது. ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லாமல் ஆவரேஜாக இருக்குது. நல்லா சுட சுட உதிரி உதிரியாக பிரியாணி வந்து பார்க்குறக்கே டெம்டிங்காக இருக்குது. இவ்வளோ குவான்டிட்டி மிச்சம் இருக்குங்க பிளேட்டில் போட்டது போக. டேஸ்ட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பிரியாணி வந்து வாயில் வச்சதுமே எச்ச ஊறுது, அவ்வளோ நல்லா இருக்குது. அடுத்து வந்து நம்ம மட்டன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். மட்டன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்கு, 3 மட்டன் பீஸ் நல்லா பெரிய பெரிய சைஸாகவே இருக்குது. இதுலேயுமே பாருங்களேன், ரைஸ் நல்லா குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. சிக்கன் வந்து நல்லா இருந்தது. மட்டன் பிரியாணி வந்து எப்படின்னா நல்லா ஜூஸியாக நல்லா எசன்ஸ் இறங்கி இருந்தது. இதுவும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹரி, நல்லா இருக்கடா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா கத்தி? நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே பிரியாணி வந்து இந்த எதுவும் ரைத்தா, இந்த கத்திரிக்காயெல்லாம் வைக்காமல் வெறும் ரைஸை டேஸ்ட் பண்ணாத அதோட டேஸ்ட்டு என்ன ஒரிஜினல் டேஸ்ட் அந்த பிரியாணியோடது வந்து நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா தான் இந்த எல்லாமே வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணணும். கொஞ்சமாக கொத்து, ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் எல்லாம் வச்சு பிரியாணியை டேஸ்ட் பண்ணோம். எப்போவுமே வந்து எதுவுமே கலக்காமல் அந்த ரைஸை டேஸ்ட் பண்ணாதான் பிரியாணியோட ஒரிஜினல் டேஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியும். சிக்கன் வந்து ஃப்ரெஷ் சிக்கன் மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா நல்லா வெந்திருக்கு. ஃப்ரோசனாக இருந்தால் இந்தளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்குமான்னு தெரியல. பட் இது நல்லா சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்குது. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு மட்டன் சுக்கா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். மட்டன் சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இது என்னென்னா, இது கொஞ்சம் ஆவரேஜ் தான். மட்டன் சரியாக குக் ஆகாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கவுச்சி வாடை அடிச்சுது. சுக்கா வந்து ஆவரேஜ் தான், ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லைங்க. பிரியாணி சூப்பராக இருந்தது. அப்புறம் சில்லி சிக்கன் வந்து 7 பீஸ் இருந்தது. அது டேஸ்ட் நல்லா இருந்தது. கேசரி ஃபஸ்ட்டு ஒரு பவுல் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. என் பசங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும், அதை முடிச்சிட்டானுங்க. 2வது ஒரு எக்ஸ்ட்ரா பவுல் கேசரி வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் முடிஞ்சிடுச்சு. நிறைய பார்சல் வாங்குறதுக்கே கூட்டம் இவ்வளோ இருக்குது. டேபிளுக்குமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. ரஷ் ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ நீங்கள் லஞ்சு சாப்பிட வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஏர்லியாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட டோட்டல் பில்லு. எங்களுக்கு இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்களுக்கு பார்சலும் வாங்கியிருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா டேபிளுமே ஃபில் ஆகிடுச்சுங்க. இது எவ்வளோ ப்ரைஸ்டா இது? அப்படியே ஒரு பவன்ட்டோ ஒன்று வாங்கிட்டு அது வந்து 300 பைசா. இந்த ஸ்ட்ரீட் தாங்க, உங்களுக்கு பார்த்தா அடையாளம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பதரல் சமா, ரூவி பதரல் சமா இருக்குது பார்த்திங்களா, அதே ரோடு தான். அந்த சிக்னல்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. மட்டன் சிக்கன் ரெண்டுமே நல்லா இருந்தது டேஸ்ட்டு.
கூகுள் மேப்பில் நீங்கள் போட்டாலே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஈஸியாக ரூட் தெரிஞ்சிருது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்க கூகுள் மேப் யூஸ் பண்ணி வந்துக்கோங்க. ரூவியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.